கடந்த 10 ஆண்டுகளில் இவருடைய வளர்ச்சியை பார்த்தா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு திருச்சி பெரம்பலூர் பகுதியில் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு தான் மருத்துவத்துறைக்கு, சுகாதாரத்துறைக்கு, ஊரக நலத்துறைக்கு, அதுவும் ஊடகங்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் போய் நடவடிக்கை எடுத்தாங்களாம். அப்ப இவங்களா விசாரிக்கல, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேட்கல. கிட்டத்தட்ட இந்த பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் நிறுவனங்கள், தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் பொறியியல் கல்லூரி சென்னை, தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சமயபுரம், தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி சிறுவாச்சூர் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சிறுவாச்சூர் பெரம்பலூர், ஸ்ரீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் சமயபுரம், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் நர்சிங் பெரம்பலூர், ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் நர்சிங் பெரம்பலூர், ஸ்ரீனிவாசன் நர்சிங் காலேஜ் ஆஃப் சமயபுரம் திருச்சி, தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் உமன் பெரம்பலூர், ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோ எஜுகேஷன் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உமன் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் பாலிடெக்னிக் காலேஜ் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர், தனலட்சுமி சீனிவாசன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பெரம்பலூர் தமிழ் மீடியம், தனலட்சுமி சீனிவாசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சி, ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சமயபுரம், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் பெரம்பலூர். இது இல்லாம அப்புறம் ஹோட்டல் பிசினஸ், இது இல்லாம பல்வேறு துறைகளில் சமீபத்தில் மரியாதைக்குரிய கேப்டன் என்று மக்களால் கொண்டாடப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுடைய ஆண்டாள் அழகர் கல்லூரியையும் இந்த தனலட்சுமி சீனிவாசன் நிறுவனம் தான் வாங்கியிருக்கிறது. இப்படி தமிழ்நாடு முழுக்க 56 கல்வி நிறுவனங்களை கடந்த 10 ஆண்டுகளில் உருவாக்கி இருக்கிறது இந்த தனலட்சுமி சீனிவாசன். இதுக்கு பின்னாடி கிட்னி திருட்டு, கல்லீரல் திருட்டு, கருமுட்டை திருட்டு, இப்படி கல்லீரலை களவாண்டி, ஏண்டா லிவரை களவாண்டி வைப்பீங்களாடா, கிட்னி, அதாவது இது அந்த கிட்னியை பொருத்தக்கூடிய நபருக்கும் பேராபத்து, அந்த கிட்னியை கொடுக்கக்கூடிய நபருக்கும் பேராபத்து. பல கோடின்றாங்க. சாதாரணமாக நம்ம 5 லட்சம் 10 லட்சம் கிடையாது. ஏழை மக்களுக்கு 6 லட்சம் ரூபா, 5 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்துட்டு வறுமையின் பிடியில் வாழக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்கள் ஏற்கனவே கடந்த காணொலி சொல்லியிருந்தா வறுமையினுடைய கோர பிடியில் இருக்காங்க. இன்னைக்கு விசைத்தறி செத்து போச்சு, விசைத்தறி இல்லை. எங்க யாருக்கு விசைத்தறி? இந்த ரேஷன் கடையில் பொங்கல்ல கொடுக்குறாங்களே சேலை வெட்டி, அதுதான் விசைத்தறி. அது இல்லாமல் கொஞ்சம் ஒரு சில இது மட்டும் விசைத்தறியில் ஓடுது. மற்ற நேரங்களில் விசைத்தறி இல்லை. 12 மாதமும் விசைத்தறி இல்லை. எப்பயாச்சும் வேலை இருக்கு. ஒரு வாரம் முழுக்க வேலை பார்த்தா கூட அதிகபட்சம் 2000 ரூபாய், மாசம் முழுக்க வேலை பார்த்தா கூட 8000 10,000 ரூபாய், உச்சபட்சமாக 12,000 ரூபாய். அதுவும் எல்லா மாசமும் கிடையாது. அப்போ வறுமையின் கோர பிடியில் வாழக்கூடிய விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து, குறிப்பா பெண்களை குறிவைத்து பெரும் புரோக்கர் கும்பலை அனுப்பி கிட்னியை திருடி இருக்கிறது. ஏமாற்றி மூளைச்சலவை செய்து சதுரங்க வேட்டை படத்தில் வருவது போல ஒருத்தங்க தேவைன்னா ஆசையை தூண்டி விடுங்கிறது போல ஆசையை தூண்டி விட்டு கடன் அடைக்கலாம். நீங்க ஒன்று கிட்னி வச்சு நல்லா வாழ முடியும், நமக்கு ஒரு கிட்னி வச்சு வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, நல்லா பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்குவாங்க, லைஃப் டைம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி அந்த மக்களை கொண்டு போய் விட்டு அவங்களுடைய கிட்னியை எடுத்து அந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு பொருத்தி பல கோடி ரூபாய், 5 லட்சத்துக்கு வாங்கி 2 கோடி 3 கோடி 5 கோடி பெரும் கோடி சொல்றேன். திடீர்னு ஒரு கிட்னி ரெண்டு கிட்னி ஃபெயிலியர், 10 நாள் தான் உயிர் வாழ்வான். 500 கோடிக்கு சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளவு கொடுப்பான்? 50 கோடி கொடுப்பான். எவ்வளோ உயிர் வாழ்ந்தா போதும்பா. சார் இல்லை சார், ரொம்ப ரேர் கிட்னி சார், உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல சார், ரொம்ப இதாக இருக்குது, டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது, நாங்கள் போராடிட்டே இருக்கணும், நாங்கள் இன்னும் இல்லை, இனிமேல் கடவுள் தான் பார்த்துக்கணும், இவங்க டாக்டர்ஸ் ரொம்ப பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு 10-20 நாள் வச்சு ஹாஸ்பிட்டலில் பில்லை போட்டே இருக்காங்க. சாகிற ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறாங்கன்னா 100 கோடி சொத்து இருக்கவன், 500 கோடி சொத்து இருக்கிறவன் 50 கோடியிலேயே மொத்த சொத்தையும் கொடுத்துறேன், நான் சம்பாதிக்கிறேன் தானே சொல்லுவான்.